வணக்கம். வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. உங்கள பத்தி நீங்க சொல்லுங்க. என்ன பண்றீங்கன்னு? என் பேர் வந்து மது நாராயண். அ நான் வந்து ஒரு 25 இயர்ஸா வந்து ஹவுஸ் ஒய்ஃபையும் தாண்டி ஒரு புரொடக்ஷன் பிளானிங் மேனேஜரா வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ரீசென்ட்டா தான் ரிசைனும் பண்ணினேன். ஒரு 3, 4 மந்த்ஸ் பிஃபோர். ஸோ இதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன்னு சொல்லலாம். ம். உங்களுடைய கணவர், குழந்தைகள் பற்றி சொல்லுங்க. கணவர் வந்து ஒரு கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். அது வந்து டொமஸ்டிக் லெவல்ல இல்லாம ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு மகள். அவ இப்பதான் வந்து 10th இந்த வருஷம் தான் போயிருக்கா. ஸோ வந்து அ எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அதுதான். அவளுக்காக தான் ஆக்சுவலா நான் இப்ப வேலைய விட்டுருக்கிறதே. இப்ப இந்த வருஷம் 10th இத்தன வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கும் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு என்னோட சிஸ்டர், என்னோட அக்காவே சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் தேவை இல்லையா? ஒரு மகளிர் வேலைக்கு போறா அப்படின்னா, இதெல்லாம் ரெக்வயர்டு. சப்போர்ட்டுக்கு எல்லாரும் வேணும். ஸோ இதோட தான் வந்து போயிட்டு இருந்தேன். இப்போ 10ங்கிறதுனால சரி இந்த டைம்ல நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்பதான் வேலையை விட்டுருக்கேன். ம். உங்களுடைய திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கைய பத்தி சொல்லுங்கம்மா. உங்க அம்மா, அப்பா அப்போ திருமணத்துக்கு முன்பு வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது? உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? திருமணத்துக்கு முன்னாடி அப்படின்னா, நான் வந்து இங்க சென்னையில தான் பொறந்து வளர்ந்தேன். ஸோ ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே வந்து இங்கே தான் சென்னையில தான் இருந்தது. அ என்ன பொறுத்த மட்டும் அப்ப வந்து நமக்கு ஒண்ணும் அவ்வளவா விவரம் தெரியாத இது. இன்னொன்னு ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. ரொம்ப வந்து அப்பா, அம்மா அத தவிர வேற எதுவும் நமக்கு தெரியாது. அப்படிங்கிற மாதிரி சொந்த பந்தம். இதுதான் இருந்தது. பட் நம்ம அப்புறம் வெளியுலகத்துல நம்ம ஒரு காலேஜ் முடிச்சு, வெளியில நம்ம வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நெறைய மீட் பண்றோம். நெறைய அப்புறம் கல்யாணம் ஆகுது. சோ அந்த மாதிரி இருக்கு. சோ அப்பா, அம்மா இங்க தான் இருக்காங்க இப்ப. நம்ம வீட்டு பக்கத்திலேயே. ஒரு 3, 4 கிலோமீட்டர்ஸ் பக்கத்திலேயே. சோ சப்போர்ட் வந்து அவங்களுக்கும் இருக்கணும். பொண்ணு தான் வந்து நெறைய ரோல் ப்ளே பண்றான்னு நெனைக்கிறேன். பேரண்ட்ஸ் சப்போர்ட் கூட. பேரண்ட்ஸ பாத்துக்கணும் அப்படின்னு வரும்பொழுது கூட, பெரிய பங்கு என்னோட மாமனார், மாமியார் இருந்த பொழுதும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன். என்னோட அப்பா, அம்மா இப்ப அவங்க தனியா இருக்காங்க. சோ அவங்களுக்கும் பக்கத்திலேயே இருக்கணும். கூப்பிட்ட தூரத்துல இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு பக்கத்துலன்னா ரொம்ப பக்கத்துலயும் இல்லாம, கூப்பிட்டாங்கன்னா நம்ம ஓடி போய் எதுனாலும் செய்யணும் அப்படிங்கிற தூரத்துல நான் இப்ப இருக்கேன். அவங்க உங்களுக்கு வீட்டு எத்தன பக்கத்துல. வயதுல திருமணம் ஆச்சுங்கம்மா? எனக்கு வந்து ஒரு 21 வயசுல. கரெக்ட்டா காலேஜ் முடிச்சு மார்ச்ல முடிச்சேன். மேல கல்யாணம் ஆயிடுச்சு. 21 வயசுல. என்ன படிச்சீங்க நீங்க? கல்லூரி? நான் வந்து பிகாம் பண்ணேன். வள்ளியம்மாள் காலேஜ் விமென்ஸ் காலேஜ்ல. ம். ஸ்கூல் எல்லாம் வந்து நான் எஸ்பிஓஏன்னு ஒரு அ முகப்பேர்ல ஸ்கூல் இருக்கு. ஸோ அங்க நான் வந்து படிச்சேன். அப்போ வந்து காலேஜ் படிச்சு முடிச்சோனயே முடிச்சுட்டு கல்யாணம். வேலைக்கு போனீங்களா? இல்ல. நான் வந்து ஆமா படிச்சு முடிச்சேன். நான் மேல ஆக்சுவலா 1 இயர் கழிச்சு கல்யாணம் ஆச்சு. 95 93ல முடிச்சேன். 94ல முடிச்சேன். 94 கல்யாணம் ஆச்சு. 94 ஜூன்ல கல்யாணம் ஆச்சு. 95ல நான் 94லேருந்து வேலைக்கு போறேன். நான் ஏதோ தப்பா சொல்றேன். இங்க டேட்ட இல்ல. மாத்திக்கிட்டோமா? வருஷம் கரெக்ட்டா. அது பிரச்சனை இல்ல. ரொம்ப அப்படி துல்லியமா சொன்னீங்க. திருமணத்துக்கு முன்னாடி நீங்க வேலைக்கு போனீங்களா? படிச்சு திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம்? முன்னாடியே 1 இயர் பிஃபோர். அதாவது கல்யாணத்துக்கு 1 வருஷம் முன்னாடியே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். சரி, சரி. அப்போ திருமணத்துக்கு அப்புறம் அதே வேலைய வந்து தொடர்ந்தீங்களா? எப்படி? நான் அதே வேலைய தொடர்ந்தேன். அதே வேலைய அப்படியே கன்டின்யூ பண்ணேன். ஹஸ்பண்டும் வந்து போயிட்டு வான்னு சொன்னாங்க. சோ அதனால ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் சைட்லயும் சரி, என்னோட மாமனார், மாமியார் சைட்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து அவங்க ரொம்ப முற்போக்கு சிந்தனை. மாமனார் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தார். சோ அதனால வந்து என்னன்னா, என் சைட்ல நானும் என் தம்பி 2 பேர் தான். பிரதர் அண்ட் சிஸ்டர் மட்டும் தான். ஆனா எங்க வீட்டுக்கார் சைட்ல பாத்தீங்கன்னா 8 குழந்தைங்க. 8 பசங்கள்ல எங்க வீட்டுக்காரர் தான் கடைசி. அதனால அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அ என்னோட ஒரு நாத்தனார் வந்து ஸ்கூல் டீச்சரா இருந்தாங்க. ஒரு நாத்தனார் வந்து ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தாங்க. அ ஒரு ஒரு நாத்தனார் கவர்ன்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆர்கைவ்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. கொஞ்சம் எல்லாருமே வந்து ரொம்ப படிச்சு கொஞ்சம் வந்து அதனால என்னோட மாமனார் வந்து என்னன்னா, அந்த ஸ்டடீஸ்க்கு, வேலைக்கு அதெல்லாம் அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தாரு. "போயிட்டு வா அதெல்லாம்" அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ப சப்போர்ட் சிஸ்டம் திருமணத்துக்கு முன்னாடியும் ஃபேமிலில சரி, இருந்தது. தனியா தான் இருந்தோம். அதுக்கப்புறமும் சரி, இருந்தா கூட அந்த உங்களுடைய சப்போர்ட் அவங்க பண்ணாங்க. விருப்பம் தான்றீங்க வேலைக்கு வேலைக்கு போறது. போய் ஆமா, ஆமா. கண்டிப்பா. சரி. அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வரல. ம்.
இல்ல இப்போ நீங்க சொன்ன மாரி பிறந்த வீட்ல வந்து நீங்க 2 பேர் தான். இங்க வந்து புகுந்த வீட்ல 8 பேர் அப்டின்னீங்க. அத வந்து நீங்க எப்படி பார்த்தீங்க? எப்படி சமாளிச்சீங்க? இல்ல இப்ப எங்க அம்மாலாம் வந்து கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய பெரிய குடும்பமா இருந்தா, நல்ல ஒரு ரெசிப்ரோகேஷன் சப்போர்ட்டு நல்லா இருக்கும் உனக்கு லைஃபு. எல்லாரும் வருவாங்க, போவாங்க. சோ பெரிய ஃபேமிலி நல்லா இருக்கணும். அப்படிதான் என்னையும் கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. எங்க அக்காவையுமே அப்படி சொல்லி தான் கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. பெரிய ஃபேமிலியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இருந்தாங்க எல்லாருமே. ம், நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ம். ம். ஈவன் டியூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ் கூட வந்து அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரொம்ப. அப்போ உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப வந்து போராட்டம் இல்லை அப்டின்றீங்க. வேலைக்கும் போயிட்டு குடும்பத்தையும் சமாளிச்சுட்டு. போராட்டம் இருந்ததுதாம்மா. போராட்டம் இருந்தது. போராட்டம் இல்லன்னு சொல்லவே முடியாது. ம், போராட்டம் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல ஒரு ஒரு மாதிரி இருந்தது. ம், அம் இனிஷியலா பார்த்தோம்னா, நான் வேலைக்கு போன இடம் வந்து ரொம்ப தூரம். சோ அது டிராவல் டைம்லயே போயிடும். நமக்கு விவரம் தெரியாத வயசுல கல்யாணம் பண்றோம்னா, நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம்? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது அது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னதான் வந்து கல்யாணம்னா, அந்த சமயத்துல என்னென்ன நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்ல. ஹஸ்பண்ட், ஒய்ஃப்குள்ள உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல உள்ள எடுத்தோனே அப்படியே எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிடுமா? அது புரிதல் கொஞ்சம் வந்து தேவையில்லாம சில விஷயங்கள் நம்ம ஆர்க்யூ பண்றது, சண்டைகள் வருது. இதெல்லாம் இதெல்லாம் இருந்ததுதான். அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபிகல்டீஸ் நெறைய இருந்தது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அவர் வந்து அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தாரு அப்போ. இப்ப வந்து கன்சல்டன்சி பண்றாங்க. அப்போ அவர் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கும்போது, அவர் நெறைய டிராவல் பண்ற மாதிரி இருந்தது. எனக்கு விவரம் தெரியாத வயசு. நான் அப்படிலாம் வாழ்ந்ததில்ல. நான் வந்து எங்க அப்பா, அம்மா கூடவே இருந்திருந்திருக்காங்க. இவர்ட்ட கல்யாணம் பண்ணி வந்த பிறகு இவர் அடிக்கடி ஊருக்கு போயிடுவாரு. இருக்க மாட்டார் கூட. அந்த ம சமயம்லாம் புரியாது. நமக்கு நம்ம என்ன பண்றோம்ன்னு. நம்ம வேலைக்கு போறது, வரதும் கிட்டத்தட்ட ஒரு நடுவுல வந்து அவர் ஒரு 2 இயர்ஸ் கூடவே இல்ல. அப்போலாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசு. நம்மள இப்போ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ற மாதிரி, பேசிக்கிற மாதிரி வந்து அப்போ வந்து நான் வந்து எங்க அப்பா அம்மாட்ட கம்யூனிகேஷனும் அப்போ ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது. என்னோட ஆஃபீஸ்க்கு தான் எங்க அப்பா ஃபோன் பண்ணி பேசுவாரு. அந்த மாதிரி இருந்தது. நான் சொல்றது ஒரு 30 இயர்ஸ். எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 30 வருஷம் ஆகப்போகுது. ஸோ அப்ப நான் 95, 97லலாம் வந்து அவர் கூட இல்ல. அப்போ அந்த சமயம்லாம் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்க தினம் வந்து பார்த்தா கூட, அந்த ஷேரிங் நம்ம விஷயம் நம்ம மனசுக்குள்ள ஓடுற விஷயத்த வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்ப தெரியல. இப்ப நாங்க வந்து இப்ப நம்ம ஜெனரேஷன் இப்ப என் பொண்ணு அவங்கலாம் வந்து நல்லாவே எல்லாத்துக்கும் முன்னாடியே சொல்லிடுதுங்க. அப்படி இல்ல நான் இருந்தபோது என் மனசுக்கு தோணினத என்னாலலாம் எங்க அப்பா அம்மாட்ட சொல்ல முடிஞ்சதில்ல. இல்ல ஒரு சண்டையே நடந்தா கூட போய் இது சண்டை நடந்தது. இதுதான் எங்களுக்கு டிஃபரன்ஸ்ன்னு வந்து பேசி அவங்க கிட்ட அப்புறம் நெறைய சொல்றோம். அப்ப இப்படி நடந்தது தெரியுமா? இப்ப இப்படி நடந்தது தெரியுமான்லாம். பட் வந்து அப்ப வந்து பீரியட் ஆஃப் டைம். இப்ப அப்படி இல்ல பசங்க. இப்ப வந்து எதா இருந்தாலும் சொல்றாங்க. சோ நான் பெர்சனலா அதான் ஃபீல் பண்றேன். எங்க அப்பா ஃபோன் பண்ணுவாரு. டெய்லி எனக்கு பண்ணுவாரு. ஆனா எங்க அப்பாட்ட என்னால சொல்ல முடியாது. அம்மா வந்து பண்ண மாட்டாங்க. கம்யூனிகேஷன் கிடையாது. அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க. நான் ஆஃபீஸ்லனா கம்யூனிகேஷன். அப்பா ஆஃபீஸ் போவாரு. ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் பேசுவாரு. அவ்வளவுதான். ஆஃப்டர் 5 என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி. அதனால நான் அப்படியே ரொம்ப ஒடுங்கி போனாப்ல ஒரு ஒரு டிப்ரஷன் ஸ்டேட் அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கேன். யாருமே இல்ல. அப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல என் தம்பி வந்து என் கூட இருக்க ஆரம்பிச்சான். சோ ம். அதெல்லாம் இருந்தது. அந்த அந்த பீரியட்ல அந்த மாரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்புறம் புரிஞ்சுண்டு அப்புறம் நானே கூட போனேன். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்மளே போவோம். அங்க எங்க இருக்காருன்னு பாக்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு லைஃப்ல. எங்க தான்ப்பா இவர் இருக்காருன்னு தெரியணும். அவரும் எங்கேயோ இருக்கேங்கிறாரு. நானும் எங்கேயோ இருக்கேங்க இங்க இருக்கோம். என்னதான் நடக்கிறது நமக்குள்ள அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தடவ நான் எங்க அம்மாவ கூட்டிட்டு, நானும் அம்மாவுமா அங்க போய் பாத்து, அந்த மாதிரி ஸ்டேஜஸ் கூட இருந்திருக்கு. இது சந்தேகம்னு இல்ல. நம்ம எதுல போயின்னு இருக்கோம், எந்த பாதையிலன்னு தெரியாம சில சமயம் நமக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? நம்ம நம்ம ம். மாட்டுக்கு வேலைக்கு போறோம், வரோம். அவர் மாட்டுக்கு அங்க வேலைக்கு போறாரு, வராரு. இது என்ன இது? நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம்? அப்படின்னு எல்லாம் கூட இருந்திருக்கு. அது ஒரு பீரியட் ஆஃப் டைம். சோ ஸ்டேஜஸாவே கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்திருக்கு. ம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை எப்ப பொறந்ததுங்கம்மா? எங்களுக்கு வந்து நான் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டுன்னு வரச்ச அவருக்கு வந்து ஒரு வொர்க் இன்ஸ்டபிலிட்டி வந்து ரொம்ப இருந்தது. அவர் வந்து ஒரு ஒரு 6, 7 மந்த்ஸ் அப்போ அந்த ரெசெஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்ஸ் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இவருக்கு அந்த ஃபியர் வந்து
எப்பவுமே வேலை நிரந்தரமா இருக்கா இல்லையானா பிரைவேட் கன்சர்ன், நானும் பிரைவேட் கன்சர்ன் தான் ஒர்க் பண்ணேன். அவரும் பிரைவேட் கன்சர்ன்ல தான் இருந்தாங்க. ஒர்க் போகணும் அப்படிங்கிறது இருக்கும். எங்களோட லைஃப நாங்க லீட் பண்ணிக்கணும்னா, நாங்க 2 பேரும் வேலை போய் தான் போகணும். அதுக்காக எங்க அப்பா, அம்மா சப்போர்ட் இருக்காங்கன்னா கூட நம்ம போய் ஒரு பைசாக்கோ, இல்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையானத நம்ம போய் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படி வந்து அவங்க நமக்கு சொல்லியும் குடுக்கல. எங்க அப்பா, அம்மாலாம் வேலைக்கு விடும்பொழுது, வேலைக்கு படிக்க போம்போதெல்லாம் குதிரை மாதிரி எங்க அம்மா சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. குதிரை மாதிரி வேலை செய்யணும் அப்படிம்பாங்க. யானை மாதிரி பலம் தூக்கி வேலை செய்யணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு போகும்போது எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சது இதுதான். நீ வந்து அந்த மாதிரி தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் வந்து அதனால எதுனாலும் கம்யூனிகேஷன் சொல்ற மாரி நான் எல்லாத்தையும்லாம் அம்மா அப்பாட்ட போய் அப்போலாம் சொன்னது கிடையாது. சோ எனக்கு எங்களுக்குள்ள நடக்கிறது அவரு இப்போ அவரு வேலைக்கு ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் போறாரு அப்படின்னா 7த், 8த் மந்த் ஏதோ அவருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொண்ணுக்கு ஒரு மென் வந்து ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்காங்கன்னா நமக்கு புரியும் அது. சோ என்ன ஏதுன்னு பார்த்தா அதுல ஏதோ ஒர்க் ஃபோர்ஸ்ல அவங்களுக்கு ஒர்க் ஸ்டேஜ்ல வந்து ஏதாவது பிரஷர் இருக்கும். இல்லன்னா வந்து வேலை போயிடுமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபியர் இருக்கும். அது அவங்களும் வந்து கம்யூனிகேட் சரியா பண்ண மாட்டாங்க. சோ இந்த இந்த ஃபியர் வந்து எங்களுக்கு எப்பவுமே அது அது நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு எவ்ரி ஒரு 4 இயர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, அடுத்த ஒரு 5த் இயர் ஏதாவது ஒரு இஷ்யூ வர மாதிரி இப்படியே எங்களுக்கு இருந்துட்டே இருந்தது. அதனால எங்களுக்கு சோ எங்களுக்கு குழந்தை பொறக்கலையே அப்படிங்கிற இத பத்தி நாங்க யோசிக்கவும் அது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கேப். நாங்களும் என்ன பண்ணோம்னா, எங்க வொர்க் நமக்கு நல்லா கிடைக்கிறதோ நம்ம அத பேஸ் பண்ணி நகர்ந்துட்டே போயிருந்தோம். ஷிஃப்ட் பண்ணது, வீட ஷிஃப்ட் பண்ணது. அப்படி பார்க்கும்போது நான் வந்து என்னோட ஆஃபீஸ் வந்து அ கிண்டி ஷிஃப்ட் ஆச்சு. நான் முதல்ல வலசரவாக்கம் இருந்தேன். வலசரவாக்கம் டூ மவுண்ட் ரோட் என்னோட டிராவல் இருந்தது. அப்புறம் நான் கொரட்டூர் வந்தேன். கொரட்டூர் டூ கிண்டி எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன் டிராவல்ஸ். அந்த டிராவலே பெரிய ஹெக்டிக் இதுவா இருந்தது எங்களுக்கு. சோ அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், என்னோட ஆஃபீஸ் திருப்பி வந்து ஒரு மேட்டுக்குப்பம்னு ஒரு இடத்துல போச்சு. சோ அப்ப என்ன டிசைட் பண்ணோம்னா, நாங்க அப்படியே எங்க வீட மாத்தி மேட்டுக்குப்பம் பக்கமே போயிடுவோம். சோ வொர்க் வந்து என்ன பேஸ் பண்ணி இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாருன்னா, எந்த பெர்மனன்ட்டா இருந்தது. என்ன எங்களுக்குலயும் இருந்தது இந்த இன்ஸ்டபிலிட்டி. பட் வந்து அவ்ளோ அம் அவருக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு இல்ல. அதனால என்னன்னா, என்ன பேஸ் பண்ணி தான் நாங்க மூவ் பண்ணிட்டே இருந்தோம். எங்களோட லைஃப் ப்ராசஸ்ல வீடு மாறுறது, அ அந்த மாதிரி மாறி போயிட்டே இருந்தோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வந்து 10வது வருஷம் தான் எங்க மாமனார் வந்து என்கிட்டக்க ஏன்னா என்னோட 7 பேர் இவருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என்னோட சைட்லயும் என் தம்பிக்கு அதுக்கு நடுவுல கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு குழந்தை பொறந்தது. அ என்னோட இவங்க சைட்லயும் எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கு. எங்களுக்கு மட்டும் தான் இல்ல அப்படிங்கிற பொழுது, எங்க மாமனார் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 10த் இயர் நான் நமஸ்காரம் பண்றேன். அப்பதான் அவரு கேட்டாரு. "ஏம்மா 10 வருஷம் ஆயிடுத்து. நமஸ்காரம்லாம் பண்ற ஓகே. நீ இத பத்தி நீங்க யாரும் 2 பேரும் யோசிக்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நாங்க வந்து சரி நம்ம ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். ட்ரீட்மெண்ட்டும் என்னோடது வந்து நடுவுல 2, 3 சர்ஜரி நடந்தது. ஒரு ராங்கா ஒரு சர்ஜரி ஒண்ணு நடந்துடுது. நான் கல்யாணம் ஆகி ஒரு 2 இயர்ஸ்லயே ஒரு சர்ஜரி. சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க அப்ப. அப்ப அதுக்கு பண்ணும்பொழுது, அந்த டாக்டர் தப்பா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே எனக்கு நாலேட்ஜ் இல்ல. நான் 10த் இயர் நான் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போக ஆரம்பிக்கும் பொழுது தான், நீ பண்ண அந்த சர்ஜரி 2000ல நீ பண்ணினது 97லயோ, 98லயோ பண்ண சர்ஜரி வந்து தப்பு. அப்படிங்கிறது 2000ல தான் எனக்கு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்றாங்க. நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போக ஆரம்பிச்சது. அதுலயும் நெறைய ப்ராசஸ் வந்து இது வந்து எக்ஸாம்க்கு போற மாதிரி தான் அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லும்பொழுது ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகும். இது ஃபெயிலியர் ஆகும். அப்ப அதெல்லாம் வந்து என்னமோ ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆனா என்ன ஒரு டிப்ரஷன் ஸ்டேட் போகுமோ, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் வந்து அதுல வந்து நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் 2 பேரும். காலையில எழுந்தா அதுக்கு தான் வேலை. நைட்டு தான் திருப்பி வீட்டுக்கு வருவோம். இப்படிலாம் வந்து ஒரு ஸ்டேஜஸ் இருந்தது. இது ரொம்ப இது பண்ணின பிறகு ஐவிஎஃப் மூலமா வந்து குழந்தை பொறந்தது எனக்கு. இப்போ இவ்ளோ வருஷம் நான் கேப்புன்றீங்க. கலந்துக்கலாமா? சிவா, சொல்லுங்க. சிவா ஒரு கேளுங்க. நிமிடம். கேளுங்கம்மா. வணக்கம் அம்மா, வணக்கம். 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 அருமையா உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க சொன்ன ஒரு கருத்து எனக்கு வந்து இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், புதியதா கல்யாணமான பெண் குழந்தைகளுக்கு நீங்க என்ன அறிவுரையா சொல்றீங்க அப்படின்றத நீங்க ஏன் அப்படின்னு ஆ, சொன்னா, எல்லா ம். வசதியும் இருக்கு. இப்ப அப்ப உங்களுக்கு வந்து வேலையினுடைய நோக்கத்தின் காரணமாக நீங்க வந்து அப்படி அது பத்தி ஒரு எண்ணமோ, நோக்கமோ இல்லாம கூட நீங்க இருக்கீங்க. உங்களுடைய குடும்ப ஒரு நிலை
வர்றதுக்காக. 2வது இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வசதி இருக்கு. நெறைய பேரும் இல்ல. அப்பா, அம்மாவும் பக்கத்துல இருக்காங்க. கை நிறைய சம்பளம் இருக்கு. ஆனா இந்த குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரிரு ஆண்டுகள் அவங்க வந்து அத தடை பண்ணிட்டு செய்யும் பொழுது, பிறகு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனுடைய வலி எவ்வளவு? அதற்குண்டான செலவுகள் எவ்வளவு? அதற்கு நேரம் ஒதுக்குறது எவ்வளவு? இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகளை இப்ப பின்னால சந்திக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியறதில்ல. கல்யாணம் ஆன புதுசுல ஒரு வருடம் 2 வருடம் குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு இருந்துடுறாங்க. அப்புறம் அவங்களுடைய இது வந்து நிறைய அதுக்காக அவங்க ஈடு கொடுக்கக்கூடியது, இழக்கக்கூடியது நிறையவா இருக்கு இல்லையா? இப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து அது ஒரு இத நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க? இப்படிலாம் வந்துருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வர்றீங்க. அதன் மூலமாக சமூகத்துக்கோ, மற்ற இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்கிறதையும் நீங்க பகிர்ந்துக்கலாமா? தொடருங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப உள்ள ஜெனரேஷன் வந்து இந்த குழந்தை தள்ளி போடணும் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இது இப்ப உள்ள ஜெனரேஷன் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா இந்த குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு எஃபர்ட் வந்து ஏர்லியர் த பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நமக்கு ஏஜ் ஆக ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாடி வந்து நமக்கு ஒத்துழைக்கிறது இல்ல ஒண்ணு. 2வது வந்து இப்பவே நான் வந்து என்ன நினைப்பேன், எனக்கு இப்ப 50 வயசு போறது. என் டாட்டர் வந்து இப்பதான் 14 இயர்ஸ்ங்கிறச்சு. எனக்கு வந்து அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் மை கிட் அப்படிங்கிறது வந்து பெரிய ரொம்ப கஷ்டமா வந்து நான் நிறைய சமயத்துல வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அது. ஏன்னா அந்த குழந்தை ஓடுற சமயத்துல நம்மளால ஓட முடியல. அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம ஓடணும் இல்லையா? அந்த ஓட்டம் ஆர் அந்த வேவ் லென்த் மேட்ச் பண்றது அப்படிங்கிறதுல நமக்கு வந்து அந்த இன்னும் அந்த ஏஜ் ஆயிடுச்சுங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்துருது. இப்ப எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னாலே அவங்களுக்கு அது தெரியாது குழந்தைங்களுக்கு. பட் நான் வந்து அது நிறைய சமயத்துல வந்து நம்மளால அவளுக்கு ஈக்குவலண்டா ஓட முடியல. இப்ப ஒண்ணுமே இல்ல, ஒரு டியூஷனுக்கே கூட்டிட்டு போகணும் அப்படின்னா நான் ஒரு 10 வயசு சின்னவளா இருந்தேன்னா என்னால அந்த இதுக்கு ஓட முடியும். இப்ப நான் 10 வயசுல ஒரு கொஞ்சம் லேட்டர் 10 வருஷம் லேட்டா ஆகும்பொழுது எனக்கு அதுக்கு ஈடு குடுக்கறதுக்கு எனக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி ஏஜ் இஸ் நாட் இது ஒண்ணும் பெரிய இது அப்படி இல்ல அப்படின்னு நம்ம மனசால நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது இருந்தா கூட உடம்பு அப்படிங்கிறது குழந்தை பிறப்புல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்றதுதான். சோ அதனால நம்ம வந்து ஒரு நான் கல்யாணம் ஆன உடனே நான் பண்ண மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நான் என் தம்பிட்ட முதல்லயே நான் சொன்னேன். டேய் நான் பண்ண தப்பு நீ பண்ணாதடா. நீ வந்து எவ்வளவு சீக்கிரம் நீ குழந்தை பொறக்கறது அத வந்து நீங்க வந்து தள்ளி போடாதீங்க. மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஒரு குழந்தை பிறக்கும்போது கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெவலப் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஆனா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு குழந்தை பொறக்கணும். அப்படின்னு எல்லாம் கூட இருக்கு இப்ப. ஆனா நான் என்ன சொல்லுவேன், ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தைய பேஸ் பண்ணி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒண்ணா வந்து அவங்க டிராவல் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் வந்து அந்த பிடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு குழந்தைய வச்சு பிடிப்பு வந்து ஏற்படும். அப்படின்னு சொல்றது உண்மைதான் அது. அதான் சிறப்புதாம்மா. ஏன் அப்டின்னா, இப்ப திருமணமாயி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக காலதாமதம் குடுக்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து எடுத்தெறிஞ்சு பேசிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா வர்றதில்ல. நீங்க சொன்ன மாரி குழந்தைகள் இருந்ததுன்னா, குழந்தைகளுக்காக சில நேரம் ஒவ்வொருத்தர் விட்டு குடுக்கும் பொழுது, கொஞ்ச காலம் அப்படி இருக்கும் பொழுது, அந்த அந்யோன்யம் பிறகு தானா வந்துரும். அதுவும் ஆமா. குழந்தையும் ஒரு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா அந்த இடத்துல இருக்கும். ஆமாண்ட. அதனால ஆ இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் இத ரொம்ப நல்ல ஒரு அறிவுரையா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இது உங்களுடைய இந்த வாழ்க்கையில ஆமா, சொல்லுங்கம்மா. ஆமாமா. நீங்க நான் தொடருங்க. இன்னொன்னு என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த நம்மளோட கல்வியிலேயே வந்து கல்வி சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து முன்னாடி இந்த மாரல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. இப்ப வந்து அது ரொம்ப இல்ல. அதனால என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் சிச்சுவேஷன் அப்படிங்கறதெல்லாம் கூட வந்து ரொம்ப தெரியறது இல்ல குழந்தைங்களுக்கு. பர்ட்டிகுலர்லி கேர்ள்ஸுக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் வந்து வருது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து நீ ஒரு ஃபேமிலி நீ வந்து ஒரு கல்ச்சர ஒரு குடும்பத்தை நீ வந்து ஒரு கட்டுக்கோப்பா நீ எடுத்துன்னு வர அப்படிங்கறது நீ ஒரு பில்ட் பண்ற ஒரு குடும்பத்தை அப்படிங்கறது அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து புரிய வைக்கணும். குழந்தைங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து கொண்டு எனக்கு வரணும். எனக்கு இதுல என்ன இன்னொரு கருத்து, மாற்று கருத்து என்ன? எல்லாமே புத்தகத்தின் மூலமா சொல்லி தரேன்.
குடும்பத்துல ஒத்துமையா இருங்க, பெரியவங்கள மதிங்க அப்படிங்கிறது வெறுமனே அறிவுரை கல்வியா மாத்திரம், நீதிநெறி கல்வியா மாத்திரம் சொல்லி கொடுத்தா சரி வருமா? அப்ப பெற்றோர்களும் நாம முன்னுதாரணமா இருந்து அந்த வீட்டுல நடந்துக்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்க மாமனாருக்கு நீங்க வணக்கம் செலுத்தும் பொழுது, நமஸ்காரம் பண்ணும் பொழுது, அது அது பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நாமளும் பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கணும். அது அடிமை கிடையாது. அது அன்பின் மிகுதியால உண்மைதான். செய்யக்கூடிய ஒரு மரியாதை. இப்ப பெரியவர்களை வணங்குதல் அப்படிங்கிறது ஒரு அடிமைத்தனம்னு நான் சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. மூத்தவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல நேர்மறையான சொற்கள் வரும் பொழுது நமக்கு அது ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். நமக்கு மனநிறைவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம அவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பண்பாடு இருக்கு. இப்ப இந்த பண்பாட புத்தகங்கள் மூலமாக சொல்லி கொடுத்தா வருமா? அது வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதை நடைமுறைப்படுத்தி செய்து காட்டும் போது வருமா? எது சிறப்பா இருக்கும்னு சொல்லுங்க. சில கல்வி எல்லாம் வீட்ல இருந்து தான் சொல்லி தர முடியும். பெற்றோர்களினுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து தான் கத்துக்க முடியும் இல்லையா? இத பத்தி கரெக்ட். சொல்லுங்க. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமா இப்ப இருக்கிறது இல்லையே. இப்ப நம்ம கூட்டு குடும்பமா இருந்தோம்னா, நம்ம அதெல்லாம் நடைமுறையில பசங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இப்ப அப்படி இல்லங்கிற பொழுது, நம்ம த்ரூ ஏதாவது அதாவது நம்ம எதுவுமே டைரக்ட்டா குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது. இன்டைரக்ட்டா நம்ம சொல்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நெறைய அதுக்கு அ வந்து இப்போ இது இது நான் இங்க ஷேர் பண்ணலாமா என்னன்னு தெரியல. பண்ணலாமா? இது ம். நாங்க இப்போ அ அ பால விகாஸ் அப்படின்னு ஒரு குழந்தைகளுக்கான ஒரு எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் 5 வயசுல இருந்து 14 வயசுக்கு உள்ள குழந்தைகளுக்கு தான் இது இது ஒரு கிளாஸ் மாதிரி. இதுல ரெசிடென்ஷியல் கிளாஸஸும் போகிறது. ஸ்கூல்லயும் இத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நெறைய ஸ்கூல்ஸ்லயும் இது ட்ரை பண்றோம். இதுல என்னன்னா குழந்தைகளுக்கு நெறைய நீதி கதைகள், குட்டி குட்டி ஸ்லோகங்கள். சோ இந்த ஸ்லோகம், கதைகள் அப்படின்லாம் சொல்லும் பொழுதே இந்த குழந்தைகளுக்கு வேல்யூ பேஸ்ட் ஸ்டோரிஸ் சொல்லும் பொழுது, "நீ என்ன பண்ணுவ? நீ இந்த சிச்சுவேஷன் குடுத்தா நீ என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவ?" இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்பொழுது, வெவ்வேறு கருத்துக்கள் வந்தா கூட நம்ம அதையும் அப்ரிஷியேட் பண்ணி, "நீ உண்மைய பேசிட்ட. இன்கேஸ் அது ராங்கான வேல்யூவா இருந்தா கூட நீ உண்மைய சொன்ன. சோ அந்த உண்மைங்கிறது உன்கிட்ட இருக்கு." அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம குழந்தைகள நம்ம திருப்பி, 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 திருப்பி அட்லீஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா? 100 தடவ சொன்னாலாவது, ஒரு தடவையாவது அந்த குழந்தைக்கு அத பத்தி யோசிக்க தெரியுமா? திங்க் பண்ண தெரியுமா? அ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ நான் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பால விகாஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ள இப்ப நெறைய ஸ்கூல்ஸ்ல கூட அது சின்மயா மிஷன்ல கூட அவங்க பண்றாங்க. சின்மயா மிஷன்ல பால் விஹார் அப்படின்னு பண்றாங்க. அ சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல பால விகாஸ்ன்னு பண்றாங்க. சோ இந்த மாதிரி முன்னாடி ஏன்னா இந்த மாரல் சயன்ஸ் இப்ப நான் படிக்கும்போதெல்லாம் மாரல் சயன்ஸ்ன்னு ஒண்ணு இருந்தது. அது இன்டைரக்ட்டா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியறது, இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம நம்மளால ஹேண்டில் பண்ண தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரியான சில அம் எஜுகேஷன்ஸ் தான் நமக்கு இன்டைரக்ட்டா உள்ள அது போய் வேலை செய்யறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட அந்த சட்ஸ் சிறப்பு. அண்ட் குட் கம்பெனி நம்ம நல்ல ம். சேர்க்கையோட நம்ம இருக்கிறச்சே. சோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. யூ அவாய்ட் பேட் கம்பெனி அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லிக் குடுக்கும் பொழுது, இது எல்லாம் அம்மா சொன்னா சிறப்பு. ஜெனரலாவே குழந்தைங்க அம்மா சொன்னா கேட்காது. இது என்னோட ஆ. பெர்சனல் நான் சொன்னா என் பொண்ணு கேட்காது. இதே மத்தவங்க யார் என்ன சொன்னாலும் ஊன்னு மண்டையாட்டின்னு வரும். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, த்ரூ அதர்ஸ் நம்ம சொல்லும் பொழுது, அதுல டெஃபினட்டா இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கு, இருக்கு. சிறப்பு. 10 அதுலயும் குழந்தைக்கு இருக்கு. போறேன்னா, ஒரு இப்போ குழந்தையாவது போய் ரீச் நீங்க ஆகுது. சொல்ற மாதிரி கல்லூரிகள்லயும், பள்ளிகள்லயும் அதற்குண்டான வகுப்புகள் இருக்கு. ஆனா, அத எந்த அளவு அவங்களால அதுல ஈடு குடுத்து செய்ய முடியுதுன்னு தெரியல. இப்ப போன வாரம் கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு மகளிர் கல்லூரிக்கு அறநெறி ம், கூட்டம்னு தான் அதுக்கு தலைப்பு வச்சிருந்தாங்க. அந்த ம். கருத்தரங்குக்கு கேரக்டர் அறநெறி டெவலப்மென்ட். கருத்தரங்குன்னு தான் கூப்பிட்டு அதுல தான் நான் போய் அந்த பெண் குழந்தைகளுக்கு பேசிட்டு இருந்தேன். அது மாதிரி நெறைய நடத்துறாங்க. ஆனா, எல்லாமே வேறொரு கண்ணோட்டத்துல நாம கொண்டு போக வேண்டியதில்ல. எல்லாமே நேர்மறை கண்ணோட்டத்திலேயே நம்ம கொண்டு போனோம்னாலே அது சிறப்பா இருக்கும். குழந்தைகள் நல்லா இருக்கும். இல்ல இப்போ சிறப்பும்மா, என்னன்னா சிறப்பு. ம், ம், நான் ஒரே ஒரு கருத்து அதுல. என்னன்னா, ம். நான் என்ன நினைக்கிறேன், இந்த கருத்தரங்கம் அதெல்லாம் அவங்க கரியர் டெவலப்மென்ட் அத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பசங்களே இருக்கட்டும். பெர்சனல் டெவலப்மென்ட், பெர்சனல் லைஃப் ஹேண்ட்லிங் டெவலப்மென்ட்ன்னு அவங்களுக்கு அது அவங்களுக்கு புரியணும் குழந்தைங்களுக்கு. இது இன்னைக்கு இது இன்னைக்கு அந்த அந்த கேரக்டர் இதெல்லாம் அதுங்களுக்கு பெருசா அதுங்களுக்கு தெரியலன்னா கூட, அதுங்களோட லைஃப்ல அதுங்க ஹேண்டில் பண்ணணும் சிச்சுவேஷன்ஸ்ன்னு வரும்போது, இது இன்டைரக்ட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்
அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க இப்ப தெரிஞ்சுக்கலன்னா கூட பிற்காலத்துல அவங்க ஹேண்டில் பண்ணும்போது டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து அது ரியலைசேஷன் இருக்கும். சிறப்பு சிறப்புமா. ஆமா. சிவா, நீங்க தொடருங்க. வேற யாரையாவதுனாலும் ஆ, கூப்பிடுங்க. அம்மாவை அப்புறம் அதுக்கப்புறமும் கூப்பிடுங்க. உங்களுடைய ம். விருப்பம். நான் போறேன். சரிங்கம்மா. மருத்துவமா நீங்க ஒரு நன்றிம்மா. இது மட்டும் சொல்லி நீங்க நிறைவு பண்ணிக்கலாம். அதாவது 10 வருஷமா குழந்தை இல்லன்னீங்க. அப்போ வந்து உங்களுடைய குடும்பமும், சமூகமும் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி ஆதரவச்சாங்களா? இல்ல எதிர்த்தாங்களா? என்ன மாதிரி உங்கள இது பண்ணாங்க? அந்த கருத்து மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து அந்த மாதிரி எதுவும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஆனா எனக்கே அந்த ஒரு ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு இல்ல அப்படிங்கிற பொழுது, அவங்க சமூகத்துல இருந்து நமக்கு வரலன்னா கூட நெனச்சுப்பாங்களோ! நம்ம போயிட்டா அந்த இடத்துல இப்படி நெனச்சுப்பாங்க. நம்பளே வந்து நமக்கு சில சமயம் அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துரும். எதிரின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி பர்சனலா எதுவும் இல்ல. ஆனா வந்து ஒரு ஒரு 1 ஆர் 2 இன்சிடென்ட்ஸ்ல நடந்தது எப்படின்னா, என் நாத்தனார் பொண்ணுக்கு அ ம இது வளகாப்பு அப்படின்னு பண்ணும்பொழுது, என்ன கூட உட்கார வைக்கும்பொழுது, நான் ஒரு ஜெனரேஷன் அவங்களுக்கு ப்ரீவியஸ். அடுத்த ஜெனரேஷனோட என்ன உட்கார வச்சு, எனக்கும் வளகாப்பு அந்த சமயத்துல வளையல் போடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க யாரும் அது வந்து அவங்க இன்சல்ட்டா பண்ணல. இவளுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் அவங்க பண்றாங்க. ஆனா எனக்கு வந்து பர்சனலா அது வந்து நம்மள நம்ப அவமானப்படுறோமோ, அசிங்கப்படுறோமோ அப்படின்னு நமக்கே நம்ப மேல ஒரு இது. இது வந்து எங்க 2 பேருக்குள்ள வந்து நெறைய தடவ வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு அதனால. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே அவருக்கு அவருக்கு பிடிக்காது இந்த மாதிரி பண்றது. அ அழுகை வரும் மனசுக்குள்ள. ஒரு ஒரு அழுகை வந்து எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாள்ல. உள்ளூர ஒரு அழுகை. அது இருந்துட்டே இருந்தது ரொம்ப நாளைக்கு. அது வந்து அது குழந்தை பொறந்த பிறகு தான் அது போச்சு அந்த ஃபீலிங்ஸ். சொசைட்டி பண்றாங்களோ இல்லையோ நமக்கே நம்மளே நமக்கு வந்து ஒரு இதுன்னு நெனச்சுப்பேன் நான் நெனைக்கிறேன். சிறப்புங்கம்மா. சமூகத்துக்கு உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க சொல்ல வர கருத்து என்ன? இல்ல மற்ற பெண்களுக்கு சொல்ல வர்றது என்ன செய்தி? நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் ரொம்ப சாதிச்சுட்டேன் அப்டின்லாம் எனக்கு அப்படி இது இல்ல. எல்லாருக்குமே அவங்க அவங்களோட ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல வந்து நெறைய பிரச்சனைகள் வரும். அத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் டெஃபினட்டா வந்து சப்போர்ட்க்கு இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் அவங்க கிட்டக்க ஷேர் பண்ணி, டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அ ப பேசி நம்ம வந்து அத வந்து நம்ம எப்படி அத ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கடவுள் நமக்கு என்னைக்கும் துணை இருப்பார். அவரோட அந்த பிரேயர்ஸ் அப்படிங்கிறது ஆர் ஆன்சர்ட் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா அ நம்ம வந்து அதையும் வச்சுக்கணும். புதுசா இன்னைக்கு இருக்கிற கேர்ல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சொசைட்டியா இருக்கட்டும், பிசிக்கல் லெவல்ல, மென்டல் லெவல்ல அவங்கலாம் ரொம்ப ஸ்டெடியாவும், நல்லாவுமே இருக்காங்க. இப்ப நாங்கலாம் பயந்த மாதிரி இல்ல. அவங்கலாம் ரைட் ராயல் இப்ப நான் எங்க அப்பா கிட்ட ஒரு ஷாம்பூ கேட்கணும்னா கூட பயப்படுவேன். "அப்பா இந்த சாஷே வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்றதுக்கு. ஆளுன்னு சொன்னது கூட எங்க அப்பா என்ன திட்டியிருக்காரு, அடிச்சிருக்காரு. இப்ப அப்படி இல்ல. ஜெனரேஷனே மாறி போச்சு. அவங்க வந்து ரைட் ராயலா தனக்கு வேணுங்கிறத கேட்கறாங்க பசங்க. எனக்கு இதான் வேணும் அப்படிங்கிறது. சோ அவங்க வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்காங்க. தனக்கு தோணின விஷயங்கள அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியுது. இது நல்ல அந்த ஷேர் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து அவங்க ரைட் இதுல வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். தப்பான வழியில யூஸ் பண்ணிக்காம, அந்த ஷேரிங், அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறத ராங் இதுல எடுத்துன்னு போகாம, அத சரியா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது. சிறப்பு, சிறப்புங்கம்மா. இன்னைக்கு வந்து மது நாராயண் வந்து நம்மளோட சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையுடைய நினைவலைகள பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாரி ஒவ்வொரு பெண்ணும் வந்து பிறந்ததிலிருந்து இப்ப இன்றைக்கு வரைக்கும் வந்து பல போராட்டங்கள பல கட்டத்துல சந்திச்சுட்டு வராங்க. அதுக்கெல்லாம் தீர்வு வந்து ஒண்ணு நம்ம மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. அடுத்து பெத்தவங்க, பெரியவங்கள வந்து பின்பற்றுவது. 3வதா எல்லாத்துக்கும் மேல கடவுள். கடவுள் நம்பிக்கை. இதெல்லாம் இருந்து நம்ம செய்யறது சரியா இருந்ததுன்னா, எந்த மாரி ஒரு போராட்டத்தையும் வந்து நம்ம ஜெயிச்சு முன்னேறலாம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. சிறப்புங்கம்மா.